ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும். நம்ம விளக்கம் வாங்கும்போது கவனிக்க வேண்டியது, ஏற்றும் போதும் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விளக்கு வாங்கும்போது அதில் விளக்கை கடையில் வாங்கும்போது அவங்கள்ட்ட பேரம் பேசாமல் வாங்கணுங்க. ஒரு 2 ரூபா வரும், அதை பேரம் பேசாமல் விளக்கு வாங்கணும். அதே மாதிரி அந்த விளக்கு பார்த்திங்கன்னா பின்னம் இல்லாத விளக்காக இருக்கணும், உடையக்கூடாது எங்கேயுமே. விளக்கை வாங்கி தண்ணியில் நல்லா ஊற போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றுங்க, இல்லைன்னா நெய் ஊற்றிக்கோங்க. வேறு கலந்த எண்ணெய், தீப எண்ணெய்னா தனியாக வைக்கும், அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றாதீங்க. நல்லெண்ணெயில் தேவவசியம் இருக்கும். அதே மாதிரி விளக்கு ஏற்றுறப்ப அதுக்கு நல்லா சந்தனம் குங்குமம் வச்சு தரையில் வைக்காமல் ஒரு தட்டோ இல்லைன்னா இலையோ அரசு இலையோ வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு நீங்கள் தேவம் ஏற்றுங்க. நல்லா சுபிட்சம் உண்டாகும் நமக்கு. அதே மாதிரி அந்த எண்ணெயை கையில் தடவர எண்ணெய் ஒரு துணியை வச்சு துடைச்சிக்கோங்க. நீங்கள் தலையில் தடவுறது, காலில் தடவுறது, கையில் தடவுறதுங்கன்னா தரித்திரம் உண்டாகும். நீங்கள் இப்படி தீபம் ஏற்றுனீங்கன்னா மகாலட்சுமி நம்ம வீட்டில் நித்திய வாசம் செய்யும்.